2019 நான் பார்த்த அதே திருநெல்வேலி மாவட்டம் இன்றளவும் அதே போல தான் இருக்குது. எந்த மாற்றத்தையும் நீங்கள் எந்த இடத்துலையும் பார்க்க முடியாது. குறிப்பாக திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் எந்த இடத்துலையாவது முன்னேறி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையுமே கிடையாது. அத்தனை கோடிக்கணக்கான பிரச்சனைகள் இங்கே கொட்டி குமிஞ்சு கிடக்கு. எதுக்கும் இங்கு தீர்வு கொடுக்கப்படலை. கடந்த முறை சட்டமன்றம் வென்று போன யாருமே அதை பற்றிலாம் பேசுகிறதே கிடையாது, சிந்திக்கிறதே கிடையாது. ஏன்னா அவங்களாம் சட்டமன்ற தேர்தலுக்கு அண்ணன் சீமான் சொன்னது போல் 40 கோடி 50 கோடி பல கோடிகளை கொட்டி கொட்டி செலவழித்து சட்டமன்ற உறுப்பினர் ஆனதுக்கப்புறம் எப்படி மக்களை பற்றி சிந்திப்பாங்க? அந்த 40 கோடியவும் 80 கோடியை எப்படி மாற்றலான்னு தான் சிந்திப்பாங்க. அதுதான் உண்மை நிலைமை. இதே தாளையத்து பகுதி, இந்த தாளையத்து பகுதியில் எல்லோரும் சிந்திச்சு பாருங்க. பாப்பாங்குளம்னு ஒரு ஊர் இருந்தது. பாப்பாங்குளம் தெரியுமா? நம்ம ஒரு படத்தில் பார்த்தோம்ல, அத்திப்பட்டின்னு ஒரு படம் சொல்லுவாங்கள்ல, கிராமத்தை காணுன்னு. விரைவில் அதே போல தான் அந்த பாப்பாங்குளம் மாறப்போகுது. அதுதான் உண்மை. அந்த பாப்பாங்குளத்தில் சுற்றி குவாரிகள், எத்தனை குவாரி இருக்குது தெரியுமா? அந்த ஒரு ஊரை சுற்றி மட்டுமே 5 குவாரி. இந்த கங்கை கொண்டா பிராஞ்சேரி இந்த பகுதி முழுவதும் மட்டுமே மொத்தம் 11 குவாரிகள் இருக்குது. மண்ணை வெட்டணும், மலையை நோண்டணும், இயற்கை வளத்தை சீரழிக்கணும். இதை தவிர இந்த அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும், இந்த 2 திராவிட கட்சிகளுக்கும் தெரிந்த ஒரே விடயம் இது ஒன்று மட்டும்தான். ஏன்னா மண்ணையும் மக்களையும் அவர்கள் நேசிக்கவில்லை, மலையை பணமாக துட்டாக பார்க்குறாங்களே தவிர அது இருந்தால்தான் அடுத்த தலைமுறை பிள்ளை வாழும் என்பதை அவர்கள் பார்க்கவே இல்லை. அந்த பாப்பாங்குளம் ஊரில் சுற்றி குவாரி இருக்கிறதுனால மண் வெடி வெடிக்கும் போது வீட்டு சுவரில் வீட்டு மேலேயே விழுமா. அதனால் அந்த மக்கள் அங்கேருந்து இடம்பெயர்ந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 5 குடும்பம் மட்டும்தான் இருக்குது. அங்கே ஒரு சின்ன பள்ளிக்கூடம் இருக்குது. 3 பிள்ளைகள் தான் படிக்கிறாங்க. இதுதான் நிலைமை, இதுதான் உண்மை நிலைமை. யாருக்காவது தெரியுமா இப்படி ஒரு கிராமம் இருக்குது, மறைஞ்சு போகுது அந்த கிராமம் அப்படின்னு? எப்படி வாழ்ந்திருப்பாங்க அவர்கள், எப்படி வாழ்ந்திருப்பாங்க அந்த குடும்பங்கள்? ஒவ்வொருத்தரும் வெளியே வரும்போது ஐயோ நம்ம மண்ணை விட்டு போகிறோமேன்னு தானே அவங்களுக்கு இருந்திருக்கும். இதே தான் எல்லா பகுதியிலும் இதே போட்டு தான் பிரச்சனை. இங்கே ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லுவாங்க. ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லி கோடிக்கணக்காக கொட்டி கட்டடங்களை மட்டும்தான் ஸ்மார்ட் சிட்டி. திருநெல்வேலி நகர பகுதியில் முழுவதும் பார்த்தீங்கன்னா 14 கோடி செலவில் ஒரு இன்டோர் ஸ்டேடியம் கட்டி போட்டிருக்காங்க. இன்டோர் ஸ்டேடியம் 14 கோடி செலவில். ஆனால் இன்னை வரைக்கும் திறக்கப்படலை. ஏன் திறக்கலை? மக்கள் பயன்பாட்டுக்கு வரணும்ல, அதில் மக்கள் பயன்படுத்தணும்ல, அதுதானே அந்த இன்டோர் ஸ்டேடியம். அதே போல தான் நயினார்குளம் பகுதி இருக்குது. நயினார்குளத்தை சுற்றி ஒரு நடைமேடை, பார்க்கு, குழந்தைகள் விளையாடுவதற்கு 11 கோடி செலவில் கட்டியிருக்காங்க. எத்தனை கோடி? 11 கோடி செலவில். 11 கோடி செலவுக்கு பண்ணி அதை கட்டி போட்டு பூட்டியே வச்சுருக்காங்க. ஏன்னா அங்கே யாரும் போக முடியாது. அங்கே யார் போவாங்கன்னா நம்ம அப்பாவோட பிள்ளைங்க மட்டும்தான் போவாங்க. நம்ம அப்பா ஸ்டாலினோட பிள்ளைங்க மட்டும் போய் குடிச்சிட்டு அங்கங்கே பார்த்தீங்கன்னா நல்ல பாட்டில் இருக்கும், அப்புறம் பிளாஸ்டிக் கிளாஸ் இருக்கும், அது மட்டும்தான் இருக்குங்க. அதனால் மக்கள் அங்கே போக மாட்டேங்காங்க. அந்த பார்க்கை பயன்படுத்தவும் முடியலை. நான் போய் பார்த்து தொடங்கினோன்னா அவர் ரொம்ப பதறிட்டார். ஒன்று போய் திறந்து காட்டுங்க, நாங்கள் என்னடா இருக்குது நான் பார்க்கணுன்னு போகிறேன். பதறாங்க. அந்த பாவம் அந்த வாட்ச்மேன் என்ன ரொம்ப பதறாரு. ஐயோ அப்படின்னு. இதுதான் நிலைமை. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா 10 கோடி செலவழித்து திருநெல்வேலி நகர பகுதியில் மார்க்கெட்டில் கடைகளை கட்டி போட்டிருக்காங்க. சாமானியன் ஒருத்தர் கூட அந்த கடையை எடுத்து நடத்த முடியாது. ஏன்னா இதே போல தான் ஒரு கடைக்கு 30 லட்சமா? 30 லட்சம் கொடுத்து யார் கடையை எடுக்க முடியும்? 30 லட்சம் கொடுத்து எடுக்க முடியுமா? ஆனால் அங்கே உண்மையிலே எடுத்திருக்காங்க 2 பேர். யாரும் தெரியுமா? திமுக எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஐயா வகாப் எடுத்திருக்காரு. அதே போல் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி கடந்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஐயா நயனார் நாகேந்திரன் 2 பேரும் பிரிச்சுக்கிட்டாங்க. 2 பேரும் எப்படி கடைகளை பிரித்து வச்சுக்கிட்டு கடையை பிரித்து வச்சாச்சு அவங்க. இதுக்கு தான் இந்த 10 கோடி கட்டி கடைகளை கட்டி போட்டிருக்காங்க. 10 கோடி செலவில் அவங்க கட்டடங்களை கட்டுவது ஒன்லி கலெக்ஷன் கமிஷன். எதில் கமிஷன் அடிக்க முடியும், எதில் கொள்ளை அடிக்க முடியும்? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆயாச்சினாலே கலெக்ஷன் கமிஷனுக்காக மட்டும்தான் சட்டமன்ற உறுப்பினர்னு அவங்க எல்லாருமே தீர்மானிச்சுட்டாங்க, நினச்சிடுறாங்க.
அந்த வேலையை தான் செய்கிறாங்க. ஆனால் நாங்கள் நல்லா தெளிவோடு வந்திருக்கோம். சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகு தான் இங்கே வேலையே இருக்குது. சட்டமன்ற உறுப்பினருக்கு தொகுதி மேம்பாட்டு நிதின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த தொகுதி மேம்பாட்டு நிதியை சரியான முறையில் பயன்படுத்தி என் மக்களுக்கு திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் எத்தனையோ விடைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். பெண் கல்விக்காக பெண் பிள்ளைகள் படிக்கக்கூடிய 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம் கல்லணையில் விட்டு ஒரே ஒரு பள்ளிக்கூடம் தான் இருக்குது. எப்படி? ஒரே ஒரு பள்ளிக்கூடம். அதே போல தான் பெண் பிள்ளைகள் படிக்கக்கூடிய கல்லூரி, ராணி அண்ணா கல்லூரி, ஒரே ஒரு கல்லூரி. ஆனால் இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது? பெண்கள் நலனை முன்னேற்றுவதற்காக 1000 பெண்களுக்கு 1000. ஐயா மு.க. ஸ்டாலின் பெண்களுக்கு மாதந்தோறும் 1000. ஐயா எடப்பாடியார் பெண்களுக்கு 2000. அடுத்ததாக ஒருத்தர் அவர் 2500. பெண்களை இவர்கள் விலை பேசிக்கிட்டு இருக்காங்க. 1000, 2000, 2500. பெண்களின் நலனுக்காக இவர்கள் எந்த திட்டத்தை தீட்டியிருக்காங்க? பெண்களின் வேலை வாய்ப்புக்காக இவர்கள் ஏதாவது ஒரு விடயத்தை சொல்ல முடியுமா? வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு இந்த வேலை திட்டத்தை நாங்கள் கொடுத்தோம் அவங்களுக்கு, அவங்க நல்லா வாழ்கிறாங்கன்னு எதுவுமே கிடையாது. 1000, 2000 என்று சொல்கிறாங்க. ஆனால் நாள்தோறும் நான் மக்களை சந்திக்கிறேன். எல்லா பெண்களும் என்கிட்ட வைக்கிற ஒரே கோரிக்கை என்ன தெரியுமா? 1000ம் வேண்டாம், 2000ம் வேண்டாம், நீ 2500 வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம், இந்த சாராய கடையை மட்டும் மூடுதாயி போதும். நீ சாராய கடை மூடுனா ஓட்டு உனக்கு தான் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் அவங்ககிட்ட, நீங்கள் போடுங்கம்மா, அப்போ தான் சாராய கடையை என்னால் மூட முடியும். அதிகாரத்தை என்னிடம் கொடுங்கள். தூய்மையாக நேர்மையாக களத்தில் இருக்கிற நான் ஓட்டுக்கு 5 பைசா கொடுக்க மாட்டேனே. 5 பைசா கொடுக்கல. அன்றைக்கி ஒரு பாட்டிகிட்டே சொல்கிறேன், ரொம்ப அந்த தாய் நீ பேசிக்கிட்டே இருந்த, நீ ஓட்டுக்கு 1 காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன பற்றியா, அதான் உன்னை ரொம்ப பிடிச்சிச்சு. அவங்க சொன்னாங்க, இனி வாக்கு உனக்கு தான் உனக்கு தான் உனக்கு தான் என்கிட்ட சொன்னாங்க. மக்கள் தெளிஞ்சிட்டாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, நீங்கள் நினச்சிட்டு இருக்க மாதிரிலாம் இல்லை. மக்களை ஏமாற்ற முடியாது. இங்கே எல்லாமே தெளிவாக காட்சிப்படுத்தப்படுது. எல்லா விடயமும் இன்றைக்கி அன்றைக்கு மாதிரி இல்லை, எதையும் ஒழிச்சு வைக்க முடியாது, மறைச்சி வைக்க முடியாது, தெளிவாக காட்சிப்படுத்த முடியுது. அதனால் அவங்க தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட நாள்தோறும் நான் போகிற இடமெல்லாம் அமோகமான வரவேற்பாக இருக்குது. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. எல்லோரும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆமாம்மா நாம் நம்மளுக்கு சியம்மா வாமா வாமா ஆதாயி அழகாக பேசுவான். என் கூட வந்த பிள்ளைகள் எல்லாம் நான் சிரிச்சிட்டு இருக்கேன். தம்பி நான் சொல்கிறேன், அவனுக்கு தெரியும். எங்களை பார்த்தா அவ்வளோ வரவேற்பாங்க. புன்னுறவளோட சந்தோஷமாக இருக்கும். அவங்களுக்கு நெருக்கமாக அவங்கக்கிட்ட அண்ணன் சீமா நானே அதை தான் உணர்ந்துக்கிட்டேன். ஏன் பெண்களுக்கு 117 பேருக்கு வாய்ப்பை கொடுக்காருனா, அந்த பெண்களிடம் நெருக்கமாக பேசும்போது இப்படிலாம் யாருமே எங்களுக்கு சொல்லலையம்மா, நீ சொல்கிற பாரு ரொம்ப பிடிச்சிருக்கு தாயி, உனக்கு தான் தாயி வாக்கு அப்படிம்பாங்க. அதை எடுத்து சொல்வதற்கும் அதை கற்பிப்பதற்கும் யாரும் இல்லை. அரசியல்லாம் அவங்களுக்கு தெரியாது. நமக்கு என்ன அரசியல், ஏதோ பொழுதுபோக்கு மாதிரி இங்கே நடத்திட்டு இருக்கிறது. அப்படி தான் இருக்காங்க. பணம் சம்பாதிக்கிறதற்கும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதற்கு மட்டுமே அரசியலை பயன்படுத்திட்டு இருக்கிற மத்தியில் இப்படி ஒரு கூட்டமா என்று அவர்கள் வியந்து பார்ப்பாங்க. உண்மையிலே வியந்து எங்களை பார்த்தாங்க. தொகுதியில் பிரச்சனைகளை பேச நான் கொட்டி கொட்டி கிடக்குது. எங்கே பார்த்தாலும் வேலை இல்லை, யாருக்கும் வேலை வாய்ப்பு இல்லை. எப்படி வேலை வாய்ப்பை கொடுக்க போகிறாங்க? திட்டம் ஏதாவது இருக்கா? எந்த திட்டமும் இல்லை. நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமிழன் சீமான் ஒருத்தர் தான் சொல்கிறாரு, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை அந்தந்த பகுதியில் ஏற்படுத்தி கொடுத்து என் மக்களுக்கு உறுதியாக வேலை வாய்ப்பை கொடுப்பேன் என்று சொன்னது அண்ணன் சீமான் ஒருவர் மட்டும்தான். அதை தாண்டி வேறு எதுவும் தேவையில்லை. வேலையை கொடுங்க, நாங்களே சம்பாதிச்சு யாட்டி கையை நாம் நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிடுவோன்னு மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி மக்கள் தெளிவாக சொல்கிறாங்க. நாள்தோறும் நான் மக்களை நேற்றுலாம் ஒரு காணொலி பார்த்தேன். உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. போன முறை நான் தேர்தலில் நிற்கும் போது அதிமுக வேட்பாளர் ஜான்சி ராணின்னு நினைக்கிறேன், அவங்க வீடு வீடாக போய் பாவம் பாத்திரத்தெல்லாம் கழுவிலாம் வாக்கு கேட்டாங்கன்னு எல்லோரும் சொன்னாங்க. ஐயோ, ஒரு பெண்ணை ஏன் இப்படிலாம் செய்ய வைக்கிறாங்க அந்த அவங்க அப்படின்னு நான் சிந்தித்தேன். ஆனால் இந்த முறை நம்ம முன்னக்கூட்டியே அண்ணன் சொன்ன மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம மரக்கண்டுகளை கொடுத்து வாக்கு கேட்போம்ல. இப்போ இந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு ஐயா கணேசராஜா அவர்கள் நான் பார்க்குறேன். நேற்று அவர் மரக்கண்டை கொண்டு போய் கொடுத்து மக்கள்கிட்ட வாக்கு கேட்டுட்டு இருக்காரு. எங்கள் அண்ணன் தான் எல்லாருக்கும் முன்னோடி. உண்மையில நம்ம செய்தது அவங்க செய்கிறாங்க எல்லா விஷயத்தையும். நாங்கள் செஞ்சதை என்னடா எனக்கு ஒரே சிரிப்பாக இருந்தது.
என்னைக்கிட்டா உங்களுக்கு இந்த இயற்கையின் மேலே இவ்வளோ அக்கறை வந்தது? எப்படிடா வந்தது? உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஐயாவை நான் பாராட்டுறேன் அந்த இடத்துல. நீங்கள் இதே போல் மரக்கண்டை கொடுத்து மக்கள்கிட்ட வாக்கு கேளுங்க. உண்மையிலே எங்களுக்கும் மகிழ்ச்சி தான். அதில் ஒரு மாற்றத்தை நம்ம அந்த இடத்துலையும் கொண்டு வந்துட்டோம் பார்த்தீங்களா? அதை நினைக்கும் போது உண்மையிலே பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கெல்லாம். இதை தாண்டி மானூர் பகுதியை பார்த்தீங்கன்னா, மானூர் பகுதியில் எந்த வளர்ச்சியும் இல்லை. இந்த மானூர் பகுதியானது 2016 அது வந்து தாலுவாகவா மாற்றப்பட்டிருக்கு. ஆனால் அந்த பகுதி இன்றளவும் எந்த இடத்துலையுமே வளர்ச்சியே கிடையாது. ஏன் வளர்ச்சி இல்லை? ஒரு தாலுகான்னா அங்கே கண்டிப்பாக மருத்துவமனை இருக்கணும். ஒரு மருத்துவமனை இருக்கா? அங்கே மருத்துவமனை கிடையாது. ஒரு தாலுகான்னா அங்கே பத்திரப்பதிவு அலுவலகம் இருக்கணும். அதுவும் கிடையாது. தாலுகான்னா அங்கே வந்து பெண்களுக்கான காவல் நிலையம் இருக்கணும். ஒரு தீயணைப்பு நிலையம் இருக்கணும். இதெல்லாம் இல்லை. சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டாங்க. என்ன செஞ்சிருந்தாங்க தெரியுமா நம்ம ஐயா? எல்லா பகுதியிலையும் ஐயா நயனார் நாகேந்திரன் அவர்கள், அது குறிப்பாக நகர பகுதியில் மட்டும் 2.5 லட்சம் செலவில் ஒரு தண்ணி டேங்க் கட்டியிருக்காங்க. அதுவும் சின்டெக்ஸ் டேங்கு, சின்டெக்ஸ் வச்ச அந்த டேங்க் 2.5 லட்சம் செலவில் அதை கெட்டிப்பட்டு போட்டிருக்காங்க. இன்னும் திறக்கலை. அதை ஏன் திறக்கலை நானும் அதை எல்லாத்தையும் கேட்டேன். இன்னும் தேர்தல் அறிவிக்கலைல்ல, அறிவிச்சா ஐயா திறந்து விட்டுருவாங்க. டபடபடபா நாங்கள் தண்ணி கொட்டும், நம்மளும் போய் அந்த அன்னைக்கு டக்கு டக்குன்னு வாக்கு போடணும். அதையும் தாண்டி ஒரு எம்எல்ஏயோட வேலை என்னென்ன வச்சுருக்காங்க தெரியுமா? கல்யாண வீட்டுக்கு சரியாக போகிறது, சடங்கு வீட்டுக்கு சரியாக போகிறது, பிள்ளைக்கு பேர் விடுற வீட்டுக்கு போயிடுறது. இதுதான் எம்எல்ஏயோட வேலைன்னே வச்சுருக்காங்க. எம்எல்ஏ ஆனால் அதான் வேலையா அவங்களுக்கெல்லாம். அதை தாண்டி வேறு வேலையாக அவங்களுக்கு தெரியாது. தெரிந்தால் தானே மக்களுக்கு செய்யணுங்கிற நோக்கம் வரும். ஏன்னா கோடியாக கொட்டி செலவழித்து அதிகாரத்துக்கு வர்ற இவங்க மக்களை பற்றி எப்படி சிந்திப்பாங்க? அதனால் ஒரு முறை மாற்று அரசியலை நோக்கி நாங்கள் நின்றுட்டு இருக்கோம். உண்மையாட்டு நேர்மையாட்டு தொடர்ந்து களத்தில் நிற்கிற இந்த சத்யாவிற்கு நீங்கள் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி சின்னமான இந்த விவசாய சின்னத்தில் வாக்களித்து என்னை அமோக வெற்றி பெற செய்தால் உண்மையாகவே இந்த தொகுதியில் அத்தனை பெரிய மாற்றத்தை உங்களால் பார்க்க முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நன்றி அக்கா. என்கிட்ட ஒரு பாட்டி கேட்டாங்க, பேரப்பிள்ள நான் மட்டும் ஓட்டு போட்டால் கட்சி ஜெயிச்சிருமா? பாட்டி நீங்கள் மட்டும் போய் ஓட்டு போட்டால் ஜெயிச்சிடாது. ஆனால் நாளைக்கு நாம் தமிழ் கட்சி ஜெயிச்சதுன்னா நீங்கள் போட்ட அந்த ஒரு ஓட்டும் தான் காரணம். நாம் தமிழ் கட்சி வச்சுக்கி ஒரு வாகனம் இயங்குதுன்னா அந்த வாகனத்துக்கு 4 சக்கரமும் தேவை. 4 சக்கரத்தில் ஒரு சக்கரம்னா கூட அந்த வாகனத்தால் இயங்க முடியாது. அதே அந்த 4 சக்கரத்துக்கும் அந்த வாகனம் இயங்குதுன்னு ஒரு பங்கு உண்டு. அதுபோல தான் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பங்கு இருக்கு. நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் தான் கட்சியோட வெற்றி. நீங்கள் முதல்ல அப்படி உணரணும். நான் போட்டால் கட்சி ஜெயிச்சிருமா அப்படின்னு என்ன வேண்டாம். நான் வாக்கு செலுத்துறேன், நாம் தமிழ் கட்சி நிச்சயம் வெல்லும். அப்பா செந்தமிழ் சீமான் எப்பவும் சொல்லுவாங்க, வெல்லுற பக்கம் நிற்க கூடாதுடா, நிற்கிற பக்கத்தை வெல்ல வைக்கணும் அப்படிம்பாரு. நம்ம அதை உணரணும். ஒவ்வொரு தாய் தமிழ் அதை கொண்டு போய் சேருங்க. வயசான ஆள்லாம் கேட்பாங்க, நான் போட்டுட்டேன், நான் வாக்கு செலுத்தினேன், ஒரு ஆள் வாக்கு செலுத்தி நினைச்ச முடியும். நீங்கள் ஒரு ஆள் வாக்கு செலுத்த கட்சி வச்சு வரும். உங்கள் மனசு எப்படி கட்சி வச்சு போட்டுட்டு, ஏன்னா நீங்கள் வாக்கு செலுத்துற சொல்றதுலே கட்சி வச்சு போட்டுட்டு, அதுதான் நோக்கம். எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா உண்டு. ஒரு மாதத்துக்கு முன்னாடி கேட்காங்க, தம்பி நாம் தமிழ் கட்சி நீங்கள் தனிச்சே போட்டிடுறீங்க, ஒரு அதிமுக கூடயோ ஒரு திமுக கூடயோ யாரு கூட ஒரு கூட்டணி வச்சாதானேப்பா நீங்கள் ஜெயிக்க முடியும், தனிச்சே போட்டு எப்படிப்பா ஜெயிக்க முடியும், நீங்கள் அவங்க கூட ஏன் கூட்டணி வைக்க மாட்டீங்கன்னு கேட்காங்க. நான் அவங்ககிட்ட எந்த பதிலுமே சொல்லலை, கடந்து வந்துட்டேன். போன வாரம் அதே அக்கா அவங்க பையனை கம்பால போட்டு வெளுக்காங்க. ஏக்கா எதுக்குக்கா தம்பி அடிக்கிங்கன்னு கேட்க. இந்த எதிர்த்து வீட்டு பையன் பக்கத்து வீட்டு கோழி கொஞ்சம் களவாண்டுட்டான், இந்த பையன் அவங்க கூட சேர்ந்து சுற்றிட்டாலே தான் களவாணி பையன் கூட சேர்ந்தா ஏன் மௌனு களவாங்க தானே போய் செய்வான், அதான் போட்டு வெளுக்க அப்படிங்காங்க. அப்போ அந்த அக்கடை நான் கேட்க, ஏக்கா உங்கள் பையன் ஒரு சின்ன பையன் களவாங்கான்னு சொல்லியே அவங்க கூட சேரக்கூடாதுன்னு சொல்லுது, நீங்கள் பல லட்சம் கோடி ஊழல் பண்ணி கொள்ளையடிக்க இந்த கூட்டு களவாணி கூட நாம் தமிழ் கட்சி எப்படி பயணிக்க இயலும்? எப்படி களவாணி பையன் கூட கொள்ளையடிக்க முடியும்? எப்படி பயணிக்க முடியும்? ஒரு 10 வயசு பிள்ளையை நீங்கள் சேர்க்க விட மாட்டீங்க. 36 லட்சம் வாக்குகள் வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேற்பட்ட தம்பிமார்களை உணர்வாளர்கள் வச்சிருக்கோம். எங்களால் எப்படி ஒரு ஊழல் பண்ணுறபடி கொள்ளடிக்க போய் பயணிக்க முடியும்? அதான் அந்த அக்கா திருப்பி. அப்போதான் அந்த அக்கா உணர்ந்தாங்க, ஓ தம்பி அதுதான் உண்மையா? ஆமாக்கா அதுதான் உண்மை. நாம் தமிழ் கண்டிப்பாக ஒரு நாள் வெல்லும். நீங்கள் வாக்கு செலுத்து 2026 நாம் தமிழ் கண்டிப்பாக வெல்லும். உங்கள் மனசில் மேலே வச்சு வருதா?
நான் என் மனசுக்கு நான் நேர்மையா இருக்கேன், என் மனசுக்கு நான் நல்லா இருக்குன்னு நினைச்சாதான் நாடு நல்லா இருக்கும். நீங்க முதல்ல நான் வாக்கு செலுத்துறேன், என் வீட்டில் இருக்க எங்க அப்பா அம்மா, என் தம்பி, என் தங்கச்சி எல்லாத்தையும் வாக்கு செலுத்த வைக்கணும்னு சொல்லுங்க, கட்சி தானா வச்சு போறோம். மற்ற நீங்க யோசிங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அடுத்து பெரும்பான்மையான மக்கள் சொல்றாங்க இலவசம் இலவசம். ஐயா ஸ்டாலின் அப்பா அவர்கள் 1000 ரூபா கொடுத்தாங்க, சித்தப்பு 2000 ரூபா கொடுக்கணும்னு அறிவிச்சாரு. விஷயம் என்ன? 2500. இல்லை நான் தெரியாமல் கேட்க, பட்டு போடுவா இலவசமாக கொடுத்துறீங்க, அரிசியை இலவசமாக கொடுத்துறீங்க, மகளிருக்கு ஊக்கத்தொகை இலவசமாக கொடுத்துறீங்க, மகளிருக்கு பேருந்து இலவசமாக கொடுத்தீங்க. அப்போ எதுக்கு மகளிருக்கு புருஷன் மாறலாம்? கணவன் மாதிரி தேவையில்லையே. ஒரு கணவன் எதற்கு தான் கட்டின பொண்டாடிக்கும் பிள்ளைகளுக்கும் ஒழுங்காக சோறு வாங்கி சாப்பாடுக்கு சரியாக செஞ்சு கொடுக்கும், அவங்க செலவுக்கு கொடுக்கும், அவங்களுக்கு துணி வாங்கி கொடுக்கும் தான் ஒரு கணவனே இருப்பான். கணவனோட முதல் தேவை அதான் தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. நீங்களே எல்லாம் இலவசமாக கொடுத்துட்டா பெண்களுக்கு கணவன்மார்கள் எதற்கு? தேவையில்லையே. அடுத்து இலவசம் இலவசம் இலவசம். என்ன இலவசம்? மக்களை ஒன்றே தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வாங்குகின்ற ஒவ்வொரு இலவசமும் அவர்கள் செய்கிற ஊழலுக்கும் அவர்கள் அடிக்கிற கொள்ளைக்கும் மறைத்து வைப்பதற்கு உங்களுக்கு ஒரு மறைமுக ஒரு திரையை உருவாக்குறதா இலவசம். அவங்க ஊழல் அடிக்க, அவங்க பண்ற ஊழலையும் லஞ்சத்தையும் உங்க முகத்துக்கு காட்டாம அதை மறைச்சு வச்சு இலவசம்னு ஒரு பொய் திரையை கட்டி உங்களை ஏமாத்தி அவங்க வாக்கு கேட்டுட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. இதே நிலைமை ஒரு 10 ஆண்டுகள் தாண்டிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடு வெறும் நாடாக தான் இருக்கும். நம்ம நடுத்தரில் தான் இப்போ சத்தியமாக நடுத்தரில் விட்டுட்டு அவன் எங்கேயாவது வெளிநாட்டில் வீடு வாங்கிட்டு தனி தீவு வாங்கிட்டு ஐயா கைலாசம் மாதிரி போயிடுவான். நித்யானந்த மாதிரி இவர் ஸ்டாலின் ஆனந்தா உதயானந்தான்னு போயிடுவாங்க. நம்ம தான் நடுத்தரில் நிற்கணும். அடுத்து கிராமப்புறங்களில் பெரும்பான்மையாக எல்லாருமே ஒன்றே தான் சொல்லுதாங்க, தம்பி நீங்கள் எல்லா போராட்டமும் செய்றீங்கப்பா, எல்லாமே நீங்கள் கேட்கீங்க செய்றீங்க சரிதான், ஆனால் எதுக்கு தம்பி நீங்கள் மற்றவங்கள மாதிரி பெரிய கார்லையோ இல்லை பெரிய படையோட வர மாட்டேங்கிங்களே ஏன் அப்படின்னு கேட்காங்க. ஐயா பெரிய காரில் பெரிய படையில் ஒரு 1000 பேர் 2000 பேர் எண்ணிக்கையோட வந்தால் தான் அரசியல்வாதி அவன் மக்களும் செய்வான் அப்படிங்கிறது கிடையாது. நான் எப்போவுமே சொல்லுறது ஒன்று தான், ஒரு அரசியல் அதிகாரம்ங்கிறது ஒரு மாற்றத்துக்கு செய்யக்கூடிய பிள்ளைகளோட மாற்றம்ங்கிறது எண்ணிக்கையில் கிடையாது, அவங்களுடைய எண்ணங்களில் தான். நான் நல்லது செய்யணும் நினச்சா மட்டும்தான் நடக்கும். 10-100 பேர் எண்ணிக்கையில் கொண்டு வந்துட்டா அது நடக்காது. அடுத்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ரொம்ப சூப்பராக இருக்குண்ணே, நாடே சிறப்பாக செயல்படுது. தண்ணி கிடைக்கணும் தண்ணி கிடைக்கி, இலவசமாக எல்லாம் கிடைக்கி, சாராயம் கிடைக்கணும் சாராயம் கிடைக்கி, எந்த சண்டை அடிதடி எதுவுமே கிடையாது. நாடு ரொம்ப அழகாக போயிட்டு இருக்கு, மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் நம்பணும், தயவு செஞ்சு நம்புங்க. ஒத்துக்கிடுதோம் அப்படி சொன்னால் அடிக்க தான் வருவீங்க, அதுதான் உண்மை. ரீசெண்டாக இந்த நம்ம நாங்குநேரி பிரச்சனையும் சரி, இந்த கீழநாத்து பிரச்சனையும் சரி, இந்த தூத்துக்குடி பிரச்சனையும் சரி, விளாத்திக்குளம் கேட்டால் ஒரே விஷயம் சொல்லுதாங்க, அவன் கஞ்சா போதையில் செஞ்சுட்டான்ப்பா, போத வாக்கில் செஞ்சுட்டான். இல்லை போத வாக்கில் உங்கள் ஆத்தாலும் உன் தங்கச்சி மட்டும் தருது, அடுத்த வீட்டு பிள்ளை மட்டும் உனக்கு ஊறுகாயம். நான் கேட்க, போத வாக்கில் அவன் ஆத்தாலும் தங்கச்சி சரியான ஆளாக தருது, அடுத்த வீட்டு பிள்ளை மட்டும் இவனுக்கு ஊறுகாய் தருது. இதில் என்ன தருது? தப்பு செஞ்சால் சட்டம் தண்டிக்கும்னு பயம் அவனுக்கு கிடையாது. நான் கேட்குற கேள்வி இதே கேள்விதாயா, கஞ்சா போதையில் செஞ்சுட்டான் சாராய போதையில் செஞ்சுட்டான்னு சொல்லுதாங்க. அவன் தாய் தாப்பா அவன் அண்ணன் தம்பி சரியாக தெரியுது, அவன் 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 அம்மாவும் அவன் தங்கச்சி அவன் குடும்பத்தை எல்லாரும் தெரியுது. ஊராவட்டி பிள்ளைகள் மட்டும் அவனுக்கு எப்படி அவங்க கண்ணுக்கு சாதாரண ஆளாக தெரியுறாங்க, அவங்கள மட்டும் துன்புறுத்தலாம், அவங்கள மட்டும் வன்புணர்வு செய்யலாம்னு இவனுக்கு எப்படி தெரியுது? ஏம்னா தப்பு செஞ்சால் அவனுக்கு கண்டித்து கடுமையான சட்டம் போட்டு இவனை தண்டிப்பாங்கிற ஒரு அச்சமே கிடையாது. இந்த நாட்டில் அந்த அச்சமே கிடையாது. செந்தமிழன் சீமான் மட்டும்தான் ஒரு பொட்ட பிள்ளை வன்புறம் பண்ணா அவனை தூக்கில் தொங்க விட்டுட்டு தான் அந்த பிள்ளையை நான் அடக்கணும்னு சொன்ன ஒரே தலைவன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். இந்த தாய்களி படத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு வசனம் உண்டு, 21 விரலையும் அடக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு. செந்தமிழ் சீமான ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் அந்த 21வது விரலை அவனை வெட்டி எடுத்து அவனை ரோட்டில் போட்டு அவனுக்கு பயத்தை உருவாக்கினா மட்டும்தான் இந்த நாடு சரியான நாடாக மாறும். அது வரைக்கும் மாறாது. இந்த எல்லாரும் நீங்கள் எல்லாரும் பெருநெருப்பாக எடுத்துக்கொண்டு போங்க. ஒவ்வொரு வீட்லையும் நம்ம ஒரு பொட்டப்பிள்ளை வச்சுருக்கோம், எல்லா வீட்லையும் பெண்கள் இருக்காங்க. அவன் கஞ்சா போதைக்கும் அவன் சாராய் போதைக்கும் நம்ம ஊறுகாய் இருக்கக்கூடாது. அதுக்கு சரியான ஒரு ஆட்சியாளர் வந்தால் மட்டும் தான் நீதியை நிலைநாட்ட முடியும். நேற்று ராத்திரியே குற்றவாளியை பிடிச்சிட்டோம்னு சொன்னான், இன்னைக்கு சாயந்தரம் என்ன மயத்தை போடுங்கண்ணா, என்ன செஞ்சான்? இன்னும் 1 மாதம் கழிச்சு அவனுக்கு பெயில் கொடுத்துருவான். அடுத்த மாதம் இன்னொரு வீட்டு போட்டப்பிள்ளை அவன் கற்பழிப்பானா கற்பழிக்க மாட்டானா? நீ சொல்லுங்க, கற்பழிப்பானா கற்பழிக்க மாட்டானா? செய்வாங்களா? அப்போ என்ன அரசாங்கம் நடக்கு? என்ன அரசாங்கம் கேட்டா, ஐயா முதலமைச்சர் அப்ப நாட்டை ஆளுதாரு, நாட்டை காப்பாற்றிடுவாரு. ஒரு 3ஆம் வாய்ப்பாடு கூட முழுசா தெரியாது ஸ்டாலினுக்கு, தெரியுமா? 3ஆம் வாய்ப்பாடு நீ ஆம்பளை எழுதி காட்டிடு, நான் அரசியல் விட்டு அமைதியாயிருந்தேன். ஸ்டாலின் அப்பா ஸ்டாலின் 3ஆம் வாய்ப்பாடை நீ மனப்பாடம் இல்லாமல் பார்க்காம எழுதி காமிச்சிரு. நான் அரசியல் உங்களை ஏற்று பேசலை.
ஒரு அரசியல் சாதாரண மக்களோட தேவை கூட தெரியாத ஒரு தற்கொலை அரசியல்வாதியை முதலமைச்சர் ஆக்கிக்கிட்டு அவன் சட்ட ஒழுங்கு சரியில்லை, நீர் மேலாண்மை சரியில்லை, குடிக்க தண்ணி கிடைக்க மாட்டேங்குது, வேலை வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது, விவசாயம் ஒழுங்கா இல்லை. எதுக்கு கத்தி கத்தி எதுக்கு? மக்கள் கையில் தான் அதிகாரம் இருக்கு. உங்க சுண்டு விரல தான் அதிகாரம் இருக்கு. அதிகாரம் எங்க மூலையில கிடையாது, இந்த சுண்டு விரல தான் அதிகாரம் இருக்கு. நீங்க ஒரு ஆள் நினைச்சா போதும், ஒவ்வொரு ஆளும் நினைங்க, நினைச்சாதான் அதிகாரம் கிடைக்கும். என் பெரும்பான்மையை சொல்லுதாங்க, தம்பி நீங்க எங்க இடங்களும் போராடிட்டு இருக்கீங்க. என் பஞ்சாயத்துக்குலாம் ஒரு நிறைய மண்டை பிடிஷன் போட்டு ஒரு பஞ்சாயத்தில் ஒரு ஃபோன் அடிக்காரு. தம்பி ஏன் பஞ்சாயத்துக்குள்ள வந்து நீங்க எப்படி வீடியோ போடலாம்? எப்படி ஏன் பஞ்சாயத்துக்குள்ள நீங்க எப்படி வந்து வீடியோ போடலாம்? அண்ணே கட்சிக்காரங்க சொன்னாங்கண்ணே வீடியோ போட்டோம்னே. கட்சியா? எந்த கட்சியில் இருக்கீங்க? அண்ணே நாம் தமிழர் கட்சியில் இருக்கண்ணே. நாம் தமிழர் கட்சியிலையா? என்ன பொறுப்பில் இருக்கீங்க? அண்ணே இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர். மாநில ஒருங்கிணைப்பாளரா? சரி 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 தம்பி, அப்படியே தம்பி, சரியா சரியா வீடியோ போடுங்க, பார்த்து மெதுவாக அப்படிங்க, நம்ம பேரெல்லாம் பயன்படுத்த வேண்டாண்ணா. எப்படி இந்த கட்சியில் மாநில பொறுப்பாளன்னு சொன்ன உடனே அவன் குரல் இறங்கிட்டு தமிழ் தேசியம் தோத்துட்டு நிறைய நினைக்க. தமிழ் தேசியம் வெந்துட்டுங்க, தமிழ் தேசியம் வெந்துட்டு ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஒரு 26 வயசு பையனை கண்டு பயப்படுதான். தமிழ் தேசியம் அந்த இடத்துல வச்சுட்டு நீங்க காலை தூக்கி விட்டு சொல்லலாம். நம்ம ஒரு சிங்கிள் லெட்டர் படுக்க கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் பவர் இருக்கு. போன வாரம் திங்கக்கிழமை ஒரு பெட்டிஷன் கொடுத்தேன். ரோடு போட்டு 1 வருஷம் தான் ஆச்சு. எப்படி 1 வருஷம் தான் ஆச்சு, ரோட்டை காணல. ஐயா வடிவேலு சொன்ன மாதிரி தான், ரோட்டை காணலன்னே பெட்டிஷன் கொடுத்துட்டேன். பிடிஓ அடிக்காரு, தலையாரி அடிக்காரு, விஓ அடிக்காரு, கிளர்க் அடிக்காங்க, பஞ்சாயத்து துணைத் தலைவர் அடிக்காரு. எப்படி ஒரு லெட்டருக்கு 6 பேர் பதறி அடிக்காங்க. தமிழ் தேசியம் அந்த இடத்துல வென்றுட்டு நீங்க தைரியமா சொல்லணும். ஒவ்வொரு இடத்துலையும் நான் நினைச்சோம்னா அந்த ஊரில் ரோடு போட்டு வைக்க முடியும், நான் நினைச்சேன்னா அந்த ஊரில் லைட் மாட்ட முடியும், நான் நினைச்சோம்னா இந்த ஊரில் தண்ணி கொண்டு வர முடியும். நாம் தமிழ் கட்சி இருக்க 36 லட்சம் வாக்குகளுக்கும் செந்தமிழ் சீமானின் தம்பிமார் தங்கைகளுக்கும் இந்த தமிழ்நாட்டில் பெரிய பவர் இருக்கு. நீங்க முதல்ல அதை உணருங்க. அடுத்தவன் சொல்லதான் சொல்ல கவுண்டுக்கிறாங்க. இன்னொருத்தர் என்கிட்ட, தம்பி நீங்க ரொம்ப பேசாங்க தம்பி, இந்த வழக்கு போட்டுருவாங்க உங்க மேல, கைது பண்ணிடுவாங்க. ஏடா கைது வழக்கெல்லாம் பயப்படாம தான் இந்த மேடையில் ஏறி பேசிட்டு இருக்கேன். கைது வழக்கெல்லாம் பயந்து நான் என் மேடையில் ஏற போறேன்? நான் வீட்டில் மாடு வச்சு ஆடு வச்சு விவசாயம் செவனி இருந்துருப்பேன். உன் கைது உன் வழக்கம் என் கரண்ட காலம் மயத்துக்கு சமம். நாம் தமிழ் பிள்ளைகள் ஒருபோதும் உங்கள் கைதியும் வழக்கென்று ஒருபோதும் அஞ்சுவது கிடையாது. நாங்க புரட்சிக்காக வந்த பிள்ளைகள், மற்றவன மாதிரி பொழுதுபோக்கு தளத்தை பார்த்து வந்த பிள்ளைகள் கிடையாது. நேற்று ஒரு அக்கா சொல்லுதாங்க, குப்பை பிறக்குறவன் பிச்சைக்காரன் கூட 10 முண்டாடி வச்சிருக்கான், 10 புருஷன் வச்சிருக்கான், எங்க விஷயம் என்ன பல கோடி வச்சிருக்காரு, நாங்க வைப்போம். அப்போ நமக்கு என்ன கேள்வி தோணுது? பாப்பா அப்படியா கேட்க, இவ்வளோ ஆக்கிரமா கேட்க, உங்க அப்பா எத்தனை பொண்டாடி வச்சிருக்காரு, உங்க அம்மா எத்தனை புருஷன் வச்சிருக்கான் அப்படின்னு நான் கேட்கல. இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தர் கேட்டிருக்கான், எப்பா என் பேர் சொல்லிடுறாங்க, எங்க அண்ணன் தொடர்ந்து சொன்ன மாதிரி என் பேர் சொல்லிடுறாங்க. இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தர் கேட்டிருக்கான், பேர் என்ன பேர் தெரியுமா, தயா சங்கர் அப்படின்னு கேட்டிருக்கான். அப்படி இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கேள்வி எழணும். தற்கூரித்தனமான அரசியல் பண்ற பிள்ளைகள்கிட்ட நீங்க தர்க்கம் பண்ணுங்க, கேள்வி கேளுங்க. நான்லாம் பல தற்கூரியை இப்போ நம்ம கட்சி பிள்ளையெல்லாம் மாத்திட்டேன். பேச்சு 1/2 மணி நேரம் பேசிட்டோம்னா கை எடுத்து கும்பிட்டு எனக்கு தெரியாம தவைக்க போய் சேர்ந்துட்டோம்னே. நாம் தமிழ் உறுப்பினர்கிட்ட போடி வாங்க கூட வந்து நிற்க, நாம் தமிழ் வச்சு அந்த இடத்துல மீண்டும் வச்சுட்டு அடுத்து இந்த தாவைக்கெல்லாம் ஒரு லிஸ்ட்டை பார்த்தங்க. வேட்பாளர் ஆகணும்னா எத்தனை வழக்குகள் மக்கள் போராட்டத்துக்கு சந்திச்சு எத்தனை வழக்குகள் சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லி அதில் ஒரு காலம் இருக்கு. நான் எத்தனை வழக்கு பண்ணேன் அப்படின்னு இருக்கு. இவனக்கிட்ட எப்படி போராட்டத்துக்குள்ள வழக்கு இருக்கும், ஊழல் பண்ண வழக்கு இருக்கும், ஏதாவது ராபரி பண்ண வழக்கு இருக்கும், இல்லை குடிச்சு போட்டு எங்கேயோ குப்புற விழுந்து கிடந்தாம்னு வழக்கு இருக்கும். இவன்ட்டு எப்படி மக்களுக்காக போராட்ட வழக்கு இருக்கும்? கிடையாது, இருக்காது. ஆனால் நம்ம அக்கா சத்யாக்கா வேட்பாளர் 2024ஆம் ஆண்டில் நாங்கள் ஜங்ஷனில் ஒரு போராட்டம் நடத்துகிறோம். அப்போ வாண்டடா போலீஸ்காரன் நம்மளை குண்டு கடை தூக்க ஆரம்பிக்காங்க. முதல்ல அக்கா ஏறுதாங்க. எப்படி முதல்ல நான் என்ன முதல்ல ஏற்றுங்க, நான் தான் தலைமை. யாராவது வழக்கு வாங்குவாங்களா? ஐயா மக்களுக்காக போராடி இந்த திருநெல்வேலி களத்தில் ஆப்போசிட்டுக்கு வேட்பாளர் ஐயா நயினார் நாகேந்திரனோ இல்லை திமுக வேட்பாளரோ இல்லை வேற இதர கட்சி வேட்பாளரோ ஒரு ஆளை காட்ட முடியுமா? மக்கள் பிரச்சனைக்காக போராடி ஆளை நான் வழக்கு வாங்கினேன், என்ன ஆளை ஏற்றுங்க, அதுக்கு என் தம்பி மாதிரி ஏற்றுங்கன்னு சொல்கிறேன் ஒரே வேட்பாளர் அக்கா சத்யாக்கா மட்டும்தான். இந்த மாதிரி வேட்பாளர் கிடைச்சிருக்கு, நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். எல்லா பக்கமும் தெரியும், எந்த மூலை முடக்கு மானூர்லேருந்து ரஸ்தால இருந்து தாளையத்துலேருந்து எந்த இடம் கட்டாலும் அக்காவுக்கு தெரியும். அனைத்து கிராமங்களும் வீடு வீடாக செஞ்சு திண்ணை பிரச்சாரம் பண்ணி மக்களுக்காக ஒவ்வொரு மண்டே பிடிச்சிலும் அக்கா கலெக்டர் ஆஃபீஸில் இருப்பாங்க. நீங்கள் திங்கக்கிழமை அவங்க வீட்டில் பார்க்க முடியுதோ இல்லையோ, திங்கக்கிழமை கலெக்டர் ஆஃபீஸில் பார்க்க முடியும். அப்பேற்பட்ட வேட்பாளரை நாம் தமிழ் கட்சியில் அப்பா செந்தமிழ் சீமான் சத்யாக்கா உங்களுக்கு வேட்பாளர் தந்திருக்காங்க. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எல்லாரும் ஐயா அப்பா செந்தமிழ் சீமானுக்கும் அக்கா சத்யா அவர்களுக்கும் நீங்கள் ஆதரவு தந்து
நாம் தமிழ் கட்சியின் விவசாய சின்னத்தில் வாக்களிக்குமாறு உங்கள் அன்புடன் உங்கள் எல்லாரையும் ரொம்ப அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். இப்போ காலையில் ஒரு செய்தி பார்த்த மக்களே, என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழில் வச்சுருந்தாங்க அரசியல் வானிலை மாறுகிறதா அப்படின்ட்டு. எதனாலன்னு கேட்டிங்கன்னா 4 முனை போட்டி 4 முனை போட்டின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. 3 முனை போட்டி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. எதனாலன்னு கேட்டிங்கன்னா பிஜேபி கூட விஜயனை கூட்டு வைக்க போகிறாரு, கூட்டணி வைக்க போகிறாரு அப்படிங்கிற பேச்சு ரொம்ப பரவலாக பேசப்பட்டுருக்கு அப்படின்ட்டு. அந்த போல் எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துச்சு, அரசியல் வானிலை மாறலாம், எங்கள் அண்ணன் சீமான் மாற மாட்டார் அப்படின்ட்டு. நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு கிறிஸ்டின் பள்ளியில் தான் படித்தேன். அப்போ அந்த ஸ்கூலில் பாட்டு படிப்பாங்க, நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம் நீயே நிரந்தரம் மாறு மூளையில் மாறா உணன்பே நிரந்தரம். அதே மாதிரி எங்களுக்கு ஒரே ஒரு நிரந்தரம் எங்கள் அண்ணன் தான். விஜய் கூட்டணிக்கு போன அண்ணன் போகட்டா என்ன, எங்கள் அண்ணன் எங்களுக்காண்டி நிரந்தரமாக இருப்பார் அப்படிங்கிறது இதிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், வானிலை இன்னும் நிறையா மாற வாய்ப்பு இருக்குது. மணலாம் மருத்துவர் ஒருத்தர் வராருன்னு சொல்லியிருந்தோம்லா, அது யார்? எங்கள் அண்ணன் சாட்டை துரைமுருகன் தான். யாருக்கு மனநல மருத்துவர்? இந்த விஜய் கட்சியில் இருக்கவங்களுக்கு தான். காலையில் திடீர்னு பார்க்க டெல்லிக்கு போகிறாங்க ஒரு அம்மா. அந்த அம்மாட்ட கேட்காங்க, இப்படி உங்களை பற்றின ரூமர் கிளம்பிக்கிட்டு இருக்கா, அதுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்ட்டு. அந்த அம்மா பதில் சொன்னாமல் குனிஞ்சிட்டே ஓட்டாங்க. அவங்க வந்திருக்க கார் யாருக்குள்ளேன்னு பார்த்தீங்கன்னா என்ன விஜய்ன காரு. சரி, 13ஆம் தேதி இந்த அம்மா முன்னாடி போகிறாங்க டெல்லிக்கு. பின்னால் யார் 14ஆம் தேதி நாளைக்கு போக வேண்டிய ஒரு ஆள் இருக்கார், அண்ணன் விஜய் அவர்கள். எங்கே? டெல்லிக்கு. நீ முன்னால் போனா நான் பின்னால் வாரேன், அண்ணன் விஜய் அண்ணன். இப்போ நான் சமீபத்தில் நடந்த நிறையா நிகழ்வுகள் நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நாங்குநேரில் இந்த 9 பேர் இந்த கஞ்சா போதையை போட்டு வந்துட்டு சர மாதிரியாக விட்டுதானுங்க. எங்கே நான் நாங்குநேரில் நடந்தது இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்போ தூத்துக்குடியில் நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம 12ஆம் வகுப்பு மாணவிய பாலியல் வன்புணர்வு பண்ணிட்டானுங்கிறது தெரிஞ்சுது. அம்பாசமுத்திரத்தில் நடந்த ஒரு நிகழ்வு நம்மளுக்கு நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா தீர்த்தபதி மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் ஒரு பொண்ணுங்க, தீர்த்தபதி மேல்நிலைப் பள்ளியின் செயலாளர் வக்கீல் சங்க தலைவராக இருக்கிறார் ஒருத்தர், திமுக காரர். அவருடைய வண்டி டிரைவரு ஒரு பட்டியலினத்து பெண்ணை பாலியல் வன்புணர்வு பண்ணிட்டாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இப்போ வெளியில் தெரிஞ்சிருச்சு. அந்த மக்கள் எல்லாம் போராடுதாங்க. இப்போ கொந்தளிச்சிட்டாங்க. எங்கள் சொல்கிறாங்க, தம்பி போய் பார்த்துட்டு வாங்க, என்ன இப்போ பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருப்பாருன்ட்டு. அந்த செய்தி நடந்து 10 நாள் கழித்து வெளியில் வருது. யார்? ராணி ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க. இந்த தீர்த்தபதியில் நடந்த ஸ்கூலை மூடி மறைக்கிறதுக்கு அந்த பொண்ணை ராணி ஸ்கூலில் சேர்த்து 10 நாள் கழித்து வெளியில் வருது. அங்கே உள்ள மக்கள் அந்த பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு வெளியிலேருந்து போராடி திமுகவின் செயலாளர், எங்கள் தீர்த்தபதியின் செயலாளராக இருக்கிற வக்கீல் சங்க தலைவரை கைது பண்ண சொல்லி போராடுதாங்க. கடைசி வரைக்கும் கைது பண்ண முடியல. சமீபத்தில் நடந்த 14 வயசு பெண் குழந்தை பாலியல், 2 வயசு பிள்ளை பாலியல் கொடுமை, தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லா பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாமல் தாய் தமிழ் உறவுகள் புரிஞ்சுக்கிடுங்க. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இருக்கே தான் நம்மளுக்கு ஒரே விடிவெள்ளி. நாம் தமிழர் கட்சி நெல்லை சட்டமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அறிமுகம். சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்னு சொல்ல முடியாது, நெல்லை சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் அக்கா சத்யாவோட நன்றி அறிவிப்பு கூட்டமாக தான் நான் இதை பார்க்குறேன். ஏன்னா இதுவரைக்கும் யாரும் களத்தில் வரல. எங்கள் அக்கா சிங்கிள் அண்ணன் போஸ்ட். நாங்கள் வந்து நாட்கள் ஆச்சு, இதுவரைக்கும் யாரும் அவங்க கூட்டணியும் பேசி முடிக்கலை, வேட்பாளர் யாருன்னு தெரியல, யார் வேட்பாளர்னு அவங்களே முடிவு பண்ணலை, யார் கூட கூட்டணிங்கிறது முடிவு பண்ணலை. என்னைக்கு முடிவு பண்ண போகிறாங்கன்னு தெரியல. மே மாதம் தேர்தல் முடிகிற காலத்துக்குள்ளேயாவது முடிச்சிருவாங்களான்னு தெரியல. இப்போ வரைக்கும் நாங்கள் களத்தில் ஒத்தையாக நின்று போராடிட்டு இருக்கிறோம். எதிர்த்து நிற்கிறதுக்கு ஆளே இல்லை. இந்த கருணா பாடத்தில் சொன்ன மாதிரி வாள் தூக்கி நின்னாம்பாரு வந்து சண்டை போட எவனும் இல்லைன்னு எங்கள் அண்ணன் சீமான் வாளை தூக்கி நிற்கிற இந்த களத்தில், தேர்தல் காலத்தில் எதிர்த்து வேட்பாளர் நிறுத்த எந்த கட்சிக்கும் துப்பு இல்லை. 60 ஆண்டு காலமாக இந்த மண்ணை ஆளுகிற அதிமுக திமுக தேசிய கட்சிகளுக்கு. ஏன் அப்படி நிற்கிறோம்? எங்கள் மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை, எவனுக்கும் மஞ்சளை. 117 இடங்கள் ஆண்கள், 117 இடங்கள் பெண்கள். அதிலும் ஒரு அக்கை திருநங்கை அக்காவை நிறுத்தி களத்தில் கருத்தியல் புரட்சி செய்கிறோம். எங்ககிட்ட ஓட்டுக்கு காசு கொடுக்க பணம் இல்லை, ஆனால் கருத்தியல் நிறைய இருக்குது. மக்களை சந்தித்து நாம் தமிழர் கட்சியின் தமிழ் தேசிய கருத்துக்களை விதைத்து வாக்குகளை கேட்குறோம். அவங்க ஏன் வரல? உங்களை என்னவா நினைக்கிறாங்க? தயவு செஞ்சு நீங்கள் வாக்கு செலுத்துறது 2வது கட்டம். உங்களை என்னவா நினைக்கிறாங்க அதிமுக திமுக அந்த தேசிய கட்சிகளும் என்னவா நினைக்கிறாங்க உங்களை? கடைசி நேரத்தில் வேட்பாளர் அறிவித்த 5 நாட்கள் 7 நாட்கள் பணத்தை கொண்டு போய் 500 1000 கொண்டு போட்டா இவன் நமக்கு ஓட்டு போட்டுருவானு உங்களை ரொம்ப இழிவாக எடை போட்டுட்டு இருக்கான். அந்த எடை, அவன் போடுற எடையை மாற்றணும்னா ஒரு தமிழ் தேசிய கருத்தை இந்த மண்ணில் விதைக்க உங்கள் பொன்னான வாக்குகளை, உங்கள் உயிருக்கு நிகரான வாக்குகளை தமிழ் தேசிய சின்னமான
நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்துக்கு செலுத்தி அவங்களுக்கு அந்த பயத்தை ஏற்படுத்துங்க. அடுத்த தேர்தலெல்லாம் இல்லை இனிமேல் போக முடியாது, அப்படி பணம் இருந்தால் வாக்கு வாங்கிடலாங்கிற எண்ணத்தை மாற்ற உங்களால் மட்டும்தான் முடியும். அந்த வாய்ப்பு இந்த தேர்தலில் நீங்கள் பயன்படுத்துங்கள். இத்தனை வரைக்கும் இதுவரைக்கும் நடந்த எந்த தேர்தலில் நீங்கள் அதை பயன்படுத்தாத காரணத்தால் தான் கடைசி 10 நாள் இருந்தால் போதும் பெட்டி பெட்டியாக பணத்தை கொண்டாந்து கொடுத்து லோக்கலில் இருக்கிற இந்த கட்சிக்காரங்களை வச்சு இந்த மக்களை ஆட்டை விலைக்கு வாங்குற மாதிரி மாட்டை விலைக்கு வாங்குற மாதிரி விலைக்கு வாங்கிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை மாற்றணும்னா அதற்காகவாது நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க. நீங்கள் தாளையூத்து பகுதியில் வாழ்கின்ற பெருந்திரள் மக்கள் எல்லா சமுதாய குடிகளும் ஒன்றிணைந்து வாழ்கின்ற இந்த பூமி ஒரு காலத்தில் இது ஒரு ரத்தம் சிந்திர பூமியாக தான் இருந்தது. ஆனால் இப்போ இளைஞர்கள் நிறைய மாறி வந்துட்டாங்க. எங்கள் அண்ணன் சீமான் வந்த பிறகு இந்த மண் 1000 சாதி கூட்டங்களை பார்த்திருக்கிறது, 1000 மத கூட்டங்களை பார்த்திருக்கிறது, 300-500 கூட்டம் கூட்டிய திராவிட கட்சிகளின் கூட்டங்களை பார்த்திருக்கிறது. ஆனால் தமிழ் தேசிய உணர்வில் அனைத்து குடிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு தமிழராக நின்ற கூட்டத்தை இன்னைக்கு தான் பார்க்குது. இதற்கு முன்பாக 2009 நாங்கள் நடத்திய அந்த கூட்டத்திற்கு பிறகு ஒரு தமிழ் தேசிய கூட்டம் தன்னெழுச்சியாக கூடியிருக்கிறது என்றால் அது இன்னைக்கு தான். அப்போ இந்த தாளையூத்து மண் மாறி வருகிறது என்பது இதற்கு அடையாளம். இந்த மாற்றத்தை நீங்கள் இத்தோடு நிறுத்திவிடாமல் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையாக களத்தில் நின்று போராடுகின்ற எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமானின் கரத்தை வலுப்படுத்துவதற்கு 30 நாடுகளை எதிர்த்து சண்டையிட்டு தமிழர் மரபை இந்த உலகிற்கே எடுத்துக்காட்டிய எங்கள் தலைவன் தேசிய தலைவன் பிரபாகரன் பிள்ளைகளுக்கு அனைத்து தொகுதியிலும் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு விவசாய சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த தாளையூத்து பகுதியில் வாழ்கின்ற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவரும் உங்களுக்கு கிடைத்திருக்கிற என் தம்பி சொன்ன மாதிரி வேட்பாளர் அக்கா சத்யா அவர்கள் குடும்பமே மொத்த குடும்பமும் கட்சிக்கு உழைக்கிற ஒரு குடும்பத்தை பார்த்துருக்கீங்களா? கிட்டத்தட்ட 2016 தேர்தல் காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அசராம களத்தில் நின்று போராடிக்கிட்டு இருக்காங்க, மக்களுக்காக ஓடுறாங்க. தம்பி சொன்ன மாதிரி நெல்லை சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற அனைத்து கிராமங்களுக்கும் ஓட்டு கேட்டு முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இது வரைக்கும் அவங்க வேட்பாளர் யாருன்னே தெரியாது. ஆனால் எங்கள் வேட்பாளர் பாதி பரப்புரையே முடிச்சாச்சு. இப்படி இந்த திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத ஒரு டிபேட் வைங்க. இருக்கிற வேட்பாளர் அதிமுக வேட்பாளரோ பாஜக வேட்பாளரோ திமுக வேட்பாளரோ யார் வந்தாலும் வச்சு எங்கள் அக்காவையும் டிபேட் வச்சு இந்த தொகுதியின் ஊர்களை பேர் சொல்லுங்க, என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் அக்காட்ட ஒரு வார்த்தை கூடி அவங்க பேசிடட்டும், நாங்கள் தேர்தலேருந்து விளைவிக்கிறோம். முடியாது. எந்த தேர்தலில் இந்த தொகுதியில் எத்தனை பிரச்சனை இருக்குது, எங்கே எந்த ஊர் இருக்குது, எந்த கிராமம் இருக்குது, எந்த கிராமத்தில் மதுக்கடையால் பிரச்சனை இருக்குது, எந்த கிராமத்தில் பேருந்து இல்லை, எந்த கிராமத்தில் நெல்கள் விளைந்த நெல்கள் பாதுகாக்கப்பட குடோன் இல்லை, எதுவும் இல்லாத நிலை எந்த இடத்துலலாம் இருக்குங்கிறத எங்கள் அக்கா சத்யாவுக்கு தெரியும். எந்த வேட்பாளராக எதிர் வேட்பாளர் சொல்லட்டும். அதனால் இதுவரைக்கும் வாக்களித்ததை விட்டுருங்க. சாதிக்காக வாக்களித்தது போதும், பணத்துக்காக வாக்களித்தது போதும், சாராயத்துக்கு வாக்களித்ததும் போதும். இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையாக நேசிக்கின்ற இந்த பிள்ளைகளுக்கு ஒரு வரமாக இந்த வாக்கை நம்ம செலுத்தணும்னு முடிவெடுத்து அக்கா சத்யா அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்வீர்கள். இதே இடத்தில் அக்கா சத்யா அவர்களின் நன்றி அறிவிப்பு கூட்டம் நடக்கும் என்ற மன உறுதியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர் தலைவர் பிரபாகரன் தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.